அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது தை மாதம் பிரதோஷம் அன்று செய்ய வேண்டியவை என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். தை மாதம் பிரதோஷத்தில் சிவபெருமானுடைய ஆலயங்களுக்கு சென்று மாலை நேரமான 4:30 மணி முதல் 6 மணிக்குள் நந்திய பகவானுக்கும் பரம்பொருள் சிவபெருமானுக்கும் வில்வம், அரளி போன்ற புனித மலர்களால் அர்ச்சனை செய்து தேன், சந்தனம், பஞ்சாமிர்தம், பால், கற்கண்டு இவற்றை கொண்டு அபிஷேகம் செய்து சிவாய நமக எனும் மந்திரத்தை கூறி வழிபடுவது, சோமசூக்த பிரதட்சணம் செய்வது, தயிர் ஏட்டில் தேன் சொருந்து நிவேதிப்பது ஆகியவை செய்ய வேண்டியவை. இதனால் வாழ்வில் உங்களுடைய திருமண தடை, செல்வத்தடை, குழந்தை பேறு தடை, எந்த தடையாக இருந்தாலும் பரம்பொருள் சிவபெருமான் தகர்த்தெறிவார் என்பது உலக நியதி. பிரதோஷ வழிபாட்டின் முறைகள் என்னவென்றால், அந்த பிரதோஷ வேளையின் முக்கிய சரியான நேரம் மாலை 4:30 மணி முதல் 6 மணிக்குள் பரம்பொருள் சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானையும் நந்திய பெருமானையும் முறைப்படி மனதில் நினைத்து வழிபட வேண்டும். குறிப்பாக சந்தனம், தயிர், தேன், பால், பன்னீர், பஞ்சாமிர்தம் கொண்டு சிவபெருமானை அர்ச்சனை செய்யலாம். வில்வம், அரளி, தாமரை, மல்லிகை மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். குறிப்பாக வில்வ அர்ச்சனை சிறந்தது, அனைத்திலும் சிறந்தது. சிவாய நமக எனும் 5 எழுத்து மந்திரத்தை சிவபெருமானை நினைத்து வழிபட்டு விட்டாலேயே இன்றைய நாட்களில் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து குவியும் என்பது நம்பிக்கையாகும். சோமசூக்த பிரதட்சணம் செய்வது, நந்தி பெருமான், சிவபெருமான், சண்டிகேஸ்வரர் வரிசையில் வலம் வருவதுதான் விசேஷம். தயிர் ஏட்டில் தேன் சுரிந்து நிவேதித்து தானம் செய்யலாம். பிரதோஷ நேரம் வரை உணவு தவிர்க்க வேண்டும். பிரதோஷ தரிசனம் முடிந்து பிரசாதம் உண்டு இந்த விரதத்தை முடிக்கலாம். தை மாத பிரதோஷ வழிபாட்டால் வாழ்வில் உள்ள தடைகள் அனைத்தும் நீங்கும். சிவபெருமானையும் சந்திரனையும் தரிசிப்பது மிகுந்த பலனை தரவல்லது. குறிப்பாக சிவபெருமான் இந்த அகில உலகத்திற்காக இன்றைய நாட்கள் விஷம் உண்டு நம்மை காத்தருளினார் என்பதே உலக நியதி. குறிப்பாக பிரதோஷம் என்று சொன்னால் முக்கியமாக தோஷம் என்று பொருள். இது பிரதோஷம் என்றால் குற்றம், தோஷம் என்றால் குற்றம், பிரதோஷம் என்றால் குற்றமற்றது. அதாவது குற்றங்களை நீக்கி நம்முடைய வாழ்வில் இன்பத்தை வழங்கக்கூடியதுதான் இந்த பிரதோஷம். தோஷங்களில் பிரதோஷங்களில் சனி மகா பிரதோஷம் மாபெரும் சிறப்பு மிக்கது. அதற்கு இணையானதுதான் இந்த வெள்ளிக்கிழமையில் தை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய முதல் பிரதோஷம். அதிலும் மிக சிறப்பான பிரதோஷம் வெள்ளிக்கிழமை பிரதோஷமாகும். குறிப்பாக இந்த பிரதோஷ நாட்கள் நம் மனதில் தோன்றும் அனைத்து கஷ்டங்களையும் சிவபெருமானிடையும் நந்தி பெருமான் மூலம் சொல்ல வேண்டும். நம்முடைய மனதில் தோன்றும் பல்வேறு சிந்தனைகளுக்கு மனோகாரகனே சந்திரன் என்று சொல்லுவார்கள். நம்முடைய குணநலன்களை பாதிக்கப்படுவதும் நம்முடைய குணத்தால் அகிலத்தை வெல்வதற்கும் முக்கிய காரணம் அந்த சந்திர பகவானே. அந்த சந்திர பகவானையே தலையிலில் சூடியிருக்கிறார் நம்முடைய சிவபெருமான். அதனால்தான் சந்திரன் பிறையாக சூடி எம்பெருமானை இந்த நாளில் தரிசிப்பது அளவில்லாத நன்மைகளை நமக்கு தரும். பிரதோஷ தினத்தன்று மாலை 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக சிவபெருமானுடைய கோவிலுக்கு சென்று பிரதோஷ தினத்தில் செய்யப்படும் சோமசுக்த வளம் நந்தி தேவரையும் சிவனாரையும் சண்டிகேஸ்வரரையும் வணங்க வேண்டும். குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் வரும் பிரதோஷம் வெள்ளிக்கிழமை பிரதோஷமாகும். குருவார பிரதோஷம் என்றும் சொல்லுவதுண்டு. பிரதோஷ வேளையில் நந்திய பெருமானுக்கு அருகம்புல் அல்லது வில்வ மாலை சாற்றி நெய் விளக்கு ஏற்றி பச்சரிசி வெள்ளம் வைத்து பூஜை செய்யலாம். பிரதோஷ நேரத்தில் நமச்சிவாய மந்திரம் கூறுவதனால் நம்முடைய முன்னோர்கள் 7 தலைமுறையினர் செய்த கொடிய பாவங்கள் அனைத்தும் விலகி நன்மையை அளிக்க வல்லது. பிரதோஷ காலத்தில் சக்தியோடு முருகப்பெருமானுடன் இணைந்த சோமஸ்கந்த மூர்த்தியை தரிசித்தால் குடும்பத்தில் உறவுகள் மேம்படும். முக்கியமாக வெள்ளிக்கிழமை பிரதோஷத்தன்று நடராஜ மூர்த்தியை வழிபட்டால் வாழ்வில் முன்னேற்றம் காணலாம். பிரதோஷ விரதம் இருந்து பரம்பொருள் சிவபெருமானை வழிபட்டால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குறிப்பாக ஆண் குழந்தை இல்லாமல் தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு
பிரதோஷ விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டால் குறிப்பாக ஆண் குழந்தை பிறக்கும். திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு, அதாவது திருமணம் நல்லபடியாக அமைய வேண்டும் என தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும். வறுமை நீங்கி செல்வம் பெருகும். மேலும் தொழில் மேன்மை அடையும். கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். போட்டித் தேர்வு எழுதிவிட்டு எப்படி நாம் வெல்ல வேண்டும் என நினைத்து தவித்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு எளிதில் வெற்றி கிடைக்கும். பிரதோஷ தினங்கள் சிவபெருமானுடைய ஆலயங்களில் சிவனுக்கு பால், தேன், தயிர், சந்தனம், பன்னீர், திருநீர் மற்றும் பஞ்சாமிரதத்தால் அபிஷேகம் செய்து வில்வம், அரளி, தாமரை, மல்லிகை மலர்களால் அர்ச்சனை செய்தவன் தீபாராதனை நடைபெறும். இறைவனுடன் கூடவே அவருடைய வாகனமான நந்தி தேவருக்கும் அபிஷேகம் நடைபெறுகிறது. இவருக்கு எண்ணெய், பால், தயிர், சந்தனம், இளநீர் போன்றவற்றை அபிஷேகத்திற்காக தரலாம். பின்பு அருகம்புல் பூ சாற்றிய பின் வில்வத்தால் அர்ச்சனை செய்வது விளக்கம். நந்தி தேவரது தீபாராதனைக்கு பின்பு மூலவரான லிங்கத்திற்கு நடக்கும் தீபாராதனையை நந்தியின் இரு கொம்புகளுக்கு இடையே பார்த்து தரிசிக்க நம் தோஷங்கள் அனைத்தும் நீங்கி நன்மை உண்டாகும். குறிப்பாக நந்தி தேவரை மனதில் நினைத்து கொண்டு நந்திய பெருமானிடம் முறையிட்டு, அதாவது நந்தி பெருமானுடைய காதில் போட்டு வைத்தால் சிவபெருமானுடைய காதில் போட்டதற்கு சமம் என்று சொல்லுவார்கள் பெரியோர்கள். அதன்படியாக நந்தி தேவரின் இரு கொம்புகளுக்கு நடுவே பரம்பொருள் சிவபெருமானை தரிசித்து உங்களுடைய எண்ண குறைகளை மனதில் நினைத்து வேண்டிக் கொண்டு, அதாவது அதனை வேண்டி கூற வேண்டும். சிவபெருமானுக்கு விரதங்களில் முக்கியமான விரதம்தான் பிரதோஷ விரதமாகும். பிரதோஷ வேளையில் பரம்பொருள் சிவபெருமானை வழிபட்டால் பரம்பொருள் பரமேஸ்வரனுடைய பூரண அருள் கிடைக்கும். பிரதோஷ வழிபாட்டை தொடர்ந்து வந்தால் மறுமையிலும் பலன் கிடைக்கும். பிரதோஷ கால விரதம் கார்த்திகை மற்றும் ஆவணி மாதங்களில் தொடங்குவது சிறப்பு. குறிப்பாக தை மாதங்களிலும் தொடங்குவது சிறப்பாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.